Hi, let's see Mellens-Thompson's method. Let f of z equal to u plus iv is to be constructed. Suppose the real part u is given, then the Mellens-Thompson's method formula is f of z equal to integration dou u by dou x into z comma 0 minus I dou u by dou y into z comma 0 into dz. Suppose the imaginary part v is given, then the formula of f of z equal to integration of dou v by dou y into z comma 0 plus I into dou v by dou x z comma 0 into dz. ஓகே, இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூங்கிறது ரியல் பார்ட்டுன்னு தெரியும், விங்கிறது இமேஜினரி பார்ட்டுன்னு தெரியும். அப்போ ரியல் பார்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம Mellens-Thompson ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொன்னால் செகண்ட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா u plus v u minus vன்னு இருக்கும். அப்போ இதில் எது ரியல் அது எது இமேஜினரி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், இதில் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் எது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், மெல்லன்ஸோட இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதை வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு கேபிட்டல் யூ பிளஸ் ஐவின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த மெத்தட்ஸில் இப்போ u மைனஸ் வி இஸ் கிவன்னா u கேபிட்டல் u அதாவது ரியல் பார்ட்டு. இப்போ u ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் கிவன்னா இந்த ஃபார்முலா Mellens-Thompson ஃபார்முலா f of z equal to integration dou v by dou x z comma 0 then the formula f of z integration of dou u by dou x into z comma 0 minus I into dou capital U by dou y z comma 0 into dz plus c. இப்போ இதனுடைய ரெக்கார்ட் ஃபங்க்ஷன் f of z வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் f of z டிவைடட் பை 1 plus i. இதுக்கு முன்னாடி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை பார்க்கும்போது நம்மளுடைய f of z வந்து ஸ்மால் f of z இருக்கும். இந்த மாதிரி u plus v u மைனஸ் வின்னு கொடுக்கும்போது f of z வந்து கேபிட்டல் f of z. ஓகே, அடுத்த பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா u plus v. அப்போ இது வந்து என்ன பார்ட்டு, இமேஜினரி பார்ட். அப்போ இமேஜினரி பார்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய Mellens-Thompson ஃபார்முலா கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் டோ வி பை டோ ஒய் இசட் கமா 0 ப்ளஸ் ஐ இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் இசட் கமா 0 இன்ட்டு டிஇசட். இதுலேயும் அந்த ஸ்மால் எஃப் ஆஃப் இசட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஐ. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா முதல்ல யூங்கிற ரியல் பார்ட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், Mellens-Thompson மெத்தடில் ரியல் பார்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஃபார்முலாஸ் என்னவோ அந்த பார்சியல் டெரிவேட்டிவ் கேல்குலேட் பண்ணி இசட் கமா 0ன்னு எக்ஸ் அண்ட் ஒய்க்கு அப்ளை பண்ணி நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். இதே வி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், இமேஜினரி பார்ட்டு, அப்போ அதுக்குரிய ஃபார்முலாஸ்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பட் இந்த சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா u மைனஸ் வின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ u மைனஸ் வினா நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, u ப்ளஸ் வினா என்ன, u மைனஸ் வினா என்ன பார்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதை வச்சு தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ u ப்ளஸ் வினா என்ன பார்ட்டு, u மைனஸ் வினா என்ன பார்ட்டு, அதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொஸ்டின் டிட்டர்மைன் த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் f of z equal to u plus iv if u minus v equal to e power x cos y minus sin y. இப்போ u minus vன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு f of z வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, u plus iv. இப்போ அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் ஒரு ஐயோவை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். i into f of z equal to i into u plus i squared into v. அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும், iu மைனஸ் v, i ஸ்கொயர்னா -1. அப்போ அது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா f of z ப்ளஸ் i இன்ட்டு f of z. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா u ப்ளஸ் iv ப்ளஸ் iu மைனஸ் v. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி கிடைக்குது, 1 ப்ளஸ் i இன்ட்டு f of z ஸ்மால் f of z ஈக்குவல் டு u மைனஸ் v ப்ளஸ் i இன்ட்டு u ப்ளஸ் v. இப்போ 1 ப்ளஸ் i இன்ட்டு f of z நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், கேபிட்டல் f of z. இப்போ u மைனஸ் வியை பின்னு எடுத்துக்கலாம், u ப்ளஸ் வியை க்யூன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இதில்
எஃப் ஆஃப் இசட்னா என்னென்ன தெரியும், பி அண்ட் கியூனா தெரியும். இப்போ பியோட வேல்யூ தான் என்ன இருக்குது, யூ மைனஸ் வி. அப்போ இதில் பியோட வேல்யூ என்ன, ரியல் பார்ட். அப்போ நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ரியல் பார்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ரியல் பார்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ இதில் இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மலின் தாம்சன் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டோ பி பை டோ எக்ஸ், ஃபஸ்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் நமக்கு வரும் இல்லையா. அப்போ இ பவர் எக்ஸு காஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் இசட் கமா 0, அதாவது எக்ஸுக்கு இசட்டும் ஒய்க்கு 0வும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறுது, இ பவர் இசட் காஸ் 0 மைனஸ் ஐஸ் 0. இப்போ காஸ் 0னா வேல்யூ 1, சைன் 0னா வேல்யூ என்ன 0. அப்போ டோ பி பை டோ எக்ஸ் இசட் கமா 0வோட வேல்யூ என்ன, இ பவர் இசட்டு. ஓகே, அடுத்து ஒய் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஒய்யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ இ பவர் எக்ஸ் என்ன இருக்கும், அப்படியே தான் இருக்கும் இல்லையா. அப்போ டோ பி பை டோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸு. காஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒய், சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய். அப்போ மைனஸ் சைன் ஒய் இன்ட்டு மைனஸ் காஸ் ஒய். இப்போ இசட் கமா 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இசட். இப்போ இ பவர் இசட் மைனஸ் சைன் 0 மைனஸ் காஸ் 0. அப்போ இ பவர் இசட் சைன் 0னா வேல்யூ என்ன 0, காஸ் 0னா வேல்யூ மைனஸ் 1. பட் அந்த ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1ன்னு போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ இதனுடைய டோட்டல் வேல்யூ என்ன, இ பவர் மைனஸ் இசட். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மலின்ஸ் தாம்சன் ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ண போகிறோம். மலின்ஸ் தாம்சன் ஃபார்முலா என்ன, capital F of Z equal to integration dou P by dou X into Z comma 0 minus I dou P by dou Y Z comma 0 into dz. ஓகேங்களா. சரி, இப்போ இதுக்குரிய வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ டோ பி பை டோ எக்ஸுக்கு வேல்யூ என்ன எடுத்திருக்கோம், இ பவர் இசட்டு. ஓகே, அதுக்கு அடுத்தது டோ பி பை டோ ஒய்க்கு மைனஸ் இ பவர் இசட். இப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடுது, ப்ளஸ் ஆயிடுது. அப்போ இன்டகிரேஷன் இ பவர் இசட் ப்ளஸ் ஐ இ பவர் இசட் இன்ட்டு டிஇசட். அப்போ இ பவர் இசட் காமனாக இருக்கு இல்லையா. இப்போ இ பவர் இசட்டை வெளியில் எடுத்துருங்க. அப்போ என்ன வரும், 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு இ பவர் இசட் இன்ட்டு டிஇசட். இப்போ இன்டகிரேஷன் 1 ப்ளஸ் ஐ இ பவர் இசட் இன்ட்டு டிஇசட் இப்போ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஐ இன்டகிரேஷன் இ பவர் இசட் இன்ட்டு டிஇசட். இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஐ இ பவர் இசட் ப்ளஸ் சி. இப்போ சி இஸ் என்னன்னு சொல்லுவோம், இன் காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட்டு. ஓகே, இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்டை நம்ம எப்படி எடுத்திருக்கோம், 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். அப்போ இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இல்லைங்களா. அப்போ 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு இ பவர் இசட் ப்ளஸ் சி. அப்போ எஃப் ஆஃப் இசட், அப்போ 1 ப்ளஸ் ஐயை இந்த சைடு கொண்டு வரும்போது இந்த சம் எப்படி மாறிடும், எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் இசட் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஐ. ஏற்கனவே மேலே நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் ஐ இருக்குது. அப்போ 2 கேன்சல் ஆகி இ பவர் இசட்னு வரும். ப்ளஸ் சி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஐ. அப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் இசட் ப்ளஸ் அந்த சி பை 1 ப்ளஸ் ஐ இருக்கு இல்லையா, அதை கேன்னு எடுத்துக்கிறோம். அப்போ வேர் கே ஈக்குவல் டு சி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஐ. இவ்வளோதான். நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும், எஃப் ஆஃப் இசட் தான் நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கேல்குலேட் பண்ணணும். அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் இசட்னு நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, தேங்க்யூ.